வெண்ணகையாய் முன்வந்து எதிர் எழுந்து. நாங்கள்லாம் எழுந்து வருவதற்கு முன்னாடியே நீ எழுந்து வந்து என்ன பேசுவ? என் அத்தன் ஆனந்தன் அமுதன் பெருமானை பற்றி. என்னோட அத்தன், அத்தன்னா அப்பா, ஆனந்தன் நமக்கு ஆனந்தத்தை தரக்கூடியவன், அமுதன் அமுதம் போன்றவன். அமுதம்னா நரை திரை பிடி முப்பெல்லாம் வராது, அதான் அமுதம். அமுதம் வேண்டும் தானே பார்க்கடலை கடைந்தாங்க. அதனால் அமுதம் போன்றவன், அமுதம் அத்தன் ஆனந்தன் அமுதன் என்று அல்லூரி உள்ள மகிழ்ச்சியோட தித்திக்க பேசுவாய். சந்தோஷமா அப்படியே பெருமானை பற்றிய பெருமைகளை நீ எழுந்து வந்து அப்படி பேசுவாயே எப்பொழுதும். தித்திக்க பேசுவாய், வந்து உன் கடை திறவாய். இப்பொழுது உன்னுடைய கடை வாசற் கதவை திறவாய். பத்துடையீர் ஈசன் பல அடியீர். 10 அப்படின்றது என்னன்னா, நம்ம அடியார்களுக்குரிய இலக்கணங்கள் 10. அந்த 10 இலக்கணங்களுமே புற இலக்கணம் 10, அக இலக்கணம் 10ன்னு சொல்லுவாங்க. அந்த 10 உடையீர் அப்படின்னா அந்த 10 இலக்கணங்களுக்கு உடைய பெண்ணே, 10 இலக்கணங்களுக்கும் உடைமையாக இருக்கக்கூடிய பெண்ணே, கடைப்பிடிக்கக்கூடிய பெண்ணே. அதான் 10 உடையீர் ஈசன் பல அடியீர். பல அடியார், அவங்கெல்லாம் பழைய அடியார் இருப்பா, சொல்கிறோம்ல பேச்சு வழக்கில். பல அடியார், அவங்க மூத்த அடியார், சிறந்த அடியார் எல்லாம் சொல்கிறோம்ல. அதான் 10 உடையீர் ஈசன் பல அடியீர் பாங்குடையீர். அவங்கெல்லாம் ஒரு நெறிய வந்து அப்படியே கடைப்பிடிக்கக்கூடியவங்க. புத்தடியோம் பொன்மை தீர்த்து ஆட்கொண்டார் பொல்லாதோ. நான் புதுசாக வந்திருக்கேன். என்னுடைய புண்மைன்னா என்னோட சிறுமை, அறியாமை, பெருமானை பற்றிய அந்த அறியாமையெல்லாம் தீர்த்து என்னை ஆட்கொண்டால் பொல்லாதா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த 10 இலக்கணம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த 10 இலக்கணம் என்னென்ன அப்படின்னா, இதுவே வந்து புற இலக்கணம். முதல்ல வந்து அடியார்களுக்கு தேவை என்னன்னா புற இலக்கணம் தான் முதல்ல தேவை. அக இலக்கணம் வந்து நமக்கு உள்ள நடக்கக்கூடிய அந்த நெகிழ்வு. மாணிக்கவாசர் சொல்வார், மெய்தான் நறும்பி விதிர் விதிர்த்து உன் விரையார் கலர்க்கு என் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி